guys, இப்போ டைம் 10:14 AM ஆகுது. நிறைய போர் அடிக்குது guys. நான் வந்து இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் ஆஃபீஸ்க்கு. டெய்லி நான் அடிக்கடி அதிகமாக லீவ் எடுப்பேன். அது என்னமோ ஒரு தெரியல. ஸ்கூல் டைமில் எப்படி நான் அம்மா எப்போ லீவ் வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா கேலண்டர் கிட்ட காமிச்சு எங்கப்பா ரெட் கலரில் இருக்க பாரு டேட்டெல்லாம், அந்த டேட்டெல்லாம் உனக்கு லீவ் தான், இன்னும் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போனால் இத்தனை நாள் லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னமோ பழக்க தோஷத்தில் எனக்கு இன்னும் ஆஃபீஸில் கூட அப்படியே தான் இருக்குது. ஆஃபீஸில் 5 days போய் 2 days லீவ் கிடைச்சாலுமே எனக்கு ஐயோ எனக்கு வீட்லேயே இருக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கலன்னா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பிடிக்கல. எனக்கு புரிய மாட்டேங்குது guys. புரியாத ஒர்க்கை நான் எவ்வளோ நாள் தான் பண்ணுறது? புரியல சொல்லி 2 years தள்ளிட்டேன் அந்த ஆஃபீஸில். இந்த மாதிரி யாருக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு இந்த ஒர்க் பண்ணவே பிடிக்கல, இது புரியல அப்படின்னு சொல்லி 2 years ஆயிடுச்சா? எனக்கு 2 years ஆயிடுச்சு இந்த ஆஃபீஸில். ஆஃபீஸ் பேர்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அது அவங்கள டேமேஜ் பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறம் என்னென்னா தான் பிரச்சனை ஏதாவது வந்துடப்போகுது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது ஓகே எப்படியாவது கற்றுக்கலாம் கஷ்டப்பட்டு அப்படின்னு ட்ரை பண்ணேன். சுத்தமாக முடியல என்னால். நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் இல்லவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு மந்த் எல்லாம் காசு வருது, அதுக்காக வச்சு கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போகணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னால் முடியவே இல்லை. அங்கே இருக்க சீனியர்ஸ் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்கோங்க சொன்னாங்க. பட் என்னால் முடியவே இல்லை. பிடிக்காததை எப்படி இன்ட்ரெஸ்ட் வர வச்சு கற்றுக்கணும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து மேக்கப் அந்த இதில் கொஞ்சம் அந்த லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் வந்து நான் அதை சொல்லவும் இல்லை. அப்படியே சொன்னாலுமே எங்கள் வீட்டில் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் வேணாம், நீ ஆஃபீஸ் போ இப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் அதை விட்டேன். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி யூடியூப் சேனலில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம், வ்ளாகிங் அப்படின்னு நினச்சாலுமே ஐயோ அதை ஃபேஸ் காட்டணும். அப்படி இல்லைனாலுமே வீடு ரொம்ப குட்டியாக இருக்கே, நான் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறது, கண்டென்ட் என்ன க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் ஐடியா இல்லை. எதுவுமே ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்படியே லைஃப்லாம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பயமே வந்துருச்சு எனக்கு. இப்போ இதில் வேறு சிங்கிள் சைல்டாக இருக்கேன்னா எனக்குன்னு சிப்ளிங் யாராவது எல்லாராக இருந்தாலுமே எனக்கு எதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். மேபி இருந்திருந்தேன். இப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஒன்றுமே புரியாமல் நிற்கிறேன். உங்களுக்காக இந்த மாதிரி யாராவது என்ன சிங்கிள் சைல்டு என்ன பண்ணானே புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் guys. ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப அலோனாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் என்னோட புலம்பல் தான். இந்த புலம்பல் இதே மாதிரி புலம்பல் உங்களுக்கும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களை மாதிரி நாங்களும் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். மேபி அதை கொஞ்சம் எனக்கு புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அட் த சேம் டைம் வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் தேடுறேன் நான். அது இன்டர்வியூலாம் இனிமேல் தான் அட்டன் பண்ணிட்டு போகணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ எனக்கு லீவ் போட்டுட்டேன் நான். இன்னும் லீவுன்னு அங்கே ஆஃபீஸ்லேயும் இன்ஃபார்ம் பண்ணல, வீட்லேயும் சொல்லவே இல்லை. இனிமேல் தான் இன்ஃபார்ம் பண்ணால் வீட்லேயும் சொல்லணும்.